ஹாய் ஆல், புளிக்குழம்பு ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகா, கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. வீடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு எல்லாம் வணக்கி விட்டு வெங்காயத்துக்கு நல்லா வணங்கினோடனே ஒரு 5 நிமிஷம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் துருவினதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி துருவினதை அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. புளிக்குழம்புக்குலாம் அதுதான் சூப்பராக இருக்கும். கடுகு, ஜீரகம், 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் பீக்கங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வெண்டைக்காய் இல்லை வேறு எந்த காய் வேணாலும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வணங்கினோன்னே நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இல்லை 1 கப் புளி தண்ணி, தேவையான உப்பு, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோடனே கொத்தமல்லி